முதலமைச்சர் ஆயிருவீங்க நீங்க அப்படின்னு மனசுல ஆர்த்தி இறக்கியிருக்காங்க. அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அதனால வந்து கோயிலா போய் ஏதாவது கடவுளை என்னை காப்பாற்றி விட்டுருங்க. நாளைக்கு நாகூர் தர்காவில் போய் அன்னதானம் போட போறாங்க. இப்பெல்லாம் நேர கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சு விட்டு கேரியர் விட்டு வந்திருக்கேன். மரியாதை எனக்கு செய்ய பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் 37% விஜய். அங்கே திருச்சியிலையுமே அங்கேயுமே டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. அது எப்படி வேணாலும் மாறலாம். அதன் மேல் போன மாதிரி தான். இல்லைங்க, நீங்கள் தொண்டர்கள் சொல்கிறீங்க, குழந்தைகள் சொல்கிறீங்க, தோல்வி எப்படி அவருக்கு அந்த தோல்வி, அவருக்கே அந்த தோல்வி ஒரு வாழ்க்கையை பார்த்தது இல்லையே. தோல்வியை அவர் வந்து அவங்க அப்பா பான் வித் சில்வர் ஸ்பூனு. சில பேர் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? சரி, இந்த மாற்றம் என்ன பண்ணார் விஜய்? 2வது சிரிக்கிறான் அப்படின்னு பார்க்குறப்ப விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக தான் இருக்குது படத்தில். இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ரோல். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளருமான திரு சுபேர் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். மே 4 விஜய் ரசிகர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? மிக நேரடியான அடுத்த கேள்வி, பெரம்பூரிலும் திருச்சியிலும் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கு? முதல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில சகஜம்தான். அது யாருக்கு வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். அதுக்காக வந்து நம்ம வந்து எப்பயுமே தயாராக இருக்கணும். வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிற மாதிரி தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்ம தயாராக இருக்கணும், பக்குவப்படுத்திக்கணும். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சமநிலையாக இருக்கிறது, நம்ம பழகிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்பயுமே ஒரு பாடமாக இருக்கும். அந்த மனநிலையை தெளிவா வச்சுக்கணும். இத்தனை ஆண்டு தேர்தல் நம்ம இப்படி வெற்றி தோல்விக்கு அறிவுரை சொன்னதே கிடையாது. ஏன்னா இந்த முறை வந்து இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், வாக்கு இல்லாத வாக்காளர்கள், நண்பா நண்பிகள், குட்டீஸ்கள், இதுகள்லாம் நீங்க தேர்தலை கவனிக்கிறதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது, அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவோ வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அவேர்னஸாக சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரசியல் பேசாதீங்க. ஒரு 4 நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லாதீங்க. சரி, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட பேசி அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க. இப்போ அவர்களை வந்து நீங்கள் வந்து வெற்றி தோல்வியை தாண்டி அவர்களை பார்க்குறது தான் நமக்கு இது. ஏன்னா 5 வருஷம் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு 5 வருஷம் வருவார். 5 வருஷம் உடனே ஓடிடும், இன்னொரு ஆட்சி வர்றது வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்குது, அவர்கள் உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் குழந்தைகளுக்கு பாதிச்சு. வயசானவங்களுக்கு பாதிச்சா ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். ஒரு குழந்தைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான அதை பார்த்துட்டு ஒரு ஏதாவது ஒரு உடம்புல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா லைஃப் லாங் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு ஒரு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த 20லிருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பக்குவமாக இருங்க. வெற்றி பெற்றா கொண்டாடுங்க, தோல்வி பெற்றா அமைதியாக இருங்க. வெற்றி தோல்வியும் வந்து எல்லாருக்கும் சகஜம்தான். வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டிருக்காங்க. திமுக வந்து 15 வருஷம் வந்து தோல்வி தொடர்ந்து சந்திச்சிருக்கு. 3 முறை தோல்வி சந்தித்த இயக்கம். அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. ஒரு முறை 96ல் வாஷ் அவுட் ஆயிருக்கு. அவங்களுக்கு முற்பட தோத்துருக்காங்க. இதெல்லாம் அரசியல் வரலாறுகளை கூறி பாக்குறவங்களுக்கு தெரியும். வெற்றி தோல்வி ஓகேப்பா அப்படின்னு. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு திமுக விழுந்தது பார்த்திருக்கோம். திமுக வந்து கலைஞர் மட்டும் ஜெயிச்சு ரிசைன் பண்ணதையும் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் அரசியலில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், வரலாறுகள். இது தெரியாம ஒரே பாட்டுல முதலமைச்சர் ஆயிட்டாரு, 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படிங்கறது நம்ம ஆரம்பத்துல இருந்து நடக்காதுங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு பயமா இருக்குன்னா, விஜய் வரும்போதெல்லாம் வந்து மின்சார வெளிகள்ல ஏறுறது, மரம் மேல ஏறுறது, கட்டிடங்கள்ல ஏறி நிக்கிறவங்க, வண்டிக்கு பின்னாடி ஓடுறவங்க, தன்னுடைய காலையை கொடுக்கறவங்க, இவங்களா எப்படின்னு இருப்பாங்க? இல்ல, அவங்க தியேட்டர்ல பண்ண வேலையை பூத்துலையும் ரோட்லயும் பண்ணாங்க. தியேட்டர்ல எப்படி கட் அவுட்டை வச்சு பல விவசாயம் பண்றது, இப்போ இதை கிழிச்சு போடுறது, சேரை உடைக்கிறதுன்றது வந்து அவங்க உற்சாக மீதியில பண்றத இது அரசியல் களங்களில் பண்ணாங்க. அதான் நமக்கு புதுசாக தெரியுது. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் நம்ம அப்படி பார்த்ததில்ல. புதுசாக இருக்கு. பக்குவமாக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. நிறைய டிவியில உடையன்றாங்க, உண்மையா? அதெல்லாம் வாய்ப்பு உண்டா? அது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நிறைய டிவி வரைக்கும் டிவியில பேசுறவங்களை பேர் அடிக்கணும்ன்றாங்க. டிவியில பேசுறவங்களாம் அடிக்கணும், லிஸ்ட் போட்டுலாம் வச்சிருக்கோம். அவரை அடிக்கணும், இவர் அடிக்கணும்னுலாம் பேசிட்டு இருக்கிறதாக அவர் ஆர்வ கோளாறுல பேசுறாங்க. இப்போ நிறைய நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்ட ஆள்கிட்ட கேட்குறோம், நீங்க எதுக்கு ஓட்டு போட்டோம்னா டிவி கேட்கணும். எதுக்குன்னா சிரிக்கிறான். சிரிக்கிறானுங்க. ஓட்டு போறது சிரிக்கிறது இல்லை தம்பி அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிக்க ஓட்டு போட்டேன் அப்படின்னா. சில பேர் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டா ஒரு மாற்றம் வேணும் இல்லையா அப்படின்னா. மாற்றம் சரி, இந்த மாற்றம் என்ன பண்ணார் விஜய்? 2வது சிரிக்கிறான். இதுதான் அங்க நடக்குது. ஒரு பாருங்க, நம்ம ஒரு பழமையான ஒரு மொழி, பண்பட்ட மண்ணு, பெரியார் மண்ணு, இங்க அரசியல் நாங்க வந்து பெரிய ஆளு, எங்களை மீறி இங்க அரசியல் பண்ண முடியாது, மாநிலம் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம். 1 கோடி பேர் இன்னைக்கு வந்து அவர் ஸ்மைல் நல்லா இருக்கு, அவர் டான்ஸ் நல்லா இருக்கு, அவர் நல்லா பாட்டு பாடுவாரு, அவர் வந்து கேரியர் உச்சத்தை விட்டு வந்துருக்கிறாருன்னு அவன் சொன்னதை நம்பி 1 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அரசியல் இதுல என்னன்னா படித்தவர்கள்,
பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், வாக்களிச்சிருக்காங்க. அவங்க தான் அதிக வாக்காளர். இப்ப இந்த பெரம்பூர் திருச்சியில என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் விஜய் என்ன பண்ணுவாரு? இல்ல, பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 37% விஜய். நல்ல சைன் தானே. சென்னை முழுவதுமே அந்த ரேஞ்சு வருங்க எனக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியிலுமே 2ஆம் இடத்துல தாவேக்கா தான் இருக்கு. பல இடங்கள்ல தாவேக்கா தான் இருக்கு. நல்ல சைன் இல்லையா? நல்ல சென்னையில் ஃபுல்லாகவே இருக்காங்க. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 37% தாவேக்கா, 41% திமுகங்கிற மாதிரி அவங்க ரேஷியோ சொல்றாங்க. ஆனால் அங்கே திருச்சியிலையுமே அங்கேயுமே டஃப் ஃபைட்டாக தான் இருக்கு. அது எப்படி வேணாலும் மாறலாம். மதில் மேல் போன மாதிரி தான். விஜய் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமையும் போகலாம். வெற்றி பெறுவதற்குமான வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவதற்காக வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. 2% இருக்கு. அந்த 2% ஓட்டு எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. பெரம்பூர்லையும் சரி, அங்க 5-6% மேல லீடிங்லேயே திமுக இருக்கு. அப்படி வெற்றி பெற்று விஜய் சட்டமன்றத்துக்குள்ள போறதுன்றது இல்ல, முதல்ல கட்சி இப்ப அவர் முதலமைச்சருங்கிற கனவுல இருக்கிறாரு. 4ஆம் தேதி பதவி ஏத்துட்டு அப்படி நேர செக்ரட்டரியேட்ல போய் உட்காரணும் அந்த கனவுல இருக்கிறாரு. ஆளுநரை பனையூருக்கு வர வைக்கலாம், அங்கே கூட பனையூர்ல வச்சிடலாம். இல்லாட்டி அவர் நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் ஜோசியம்லாம் பார்த்து பதவியேற்பு விழாவை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு அவருடைய ஆஸ்தானா ஜோசியர்களை கூப்பிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கூட நமக்கு தகவல் வருது. அப்படிங்கும் போது அப்படி ஒரு கனவுல இருக்கவரு, நீங்க அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு, ஒரு 4 பேர் ஜெயிக்கிறாங்கும் போது அவரே எப்படி நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, அவர் எப்படி ஏத்துக்கிறாங்க நமக்கு பயமா இருக்கு. இப்ப விஜயே இப்ப அனுபவம் புதுமையா இருக்கும் இல்லையா? இல்லங்க, நீங்க இப்ப தொண்டர்கள் சொல்றீங்க, குழந்தைகள் சொல்றீங்க, தோல்வி எப்படி அவருக்கு அந்த தோல்வி, அவருக்கே அந்த தோல்வி அவர் வாழ்க்கையை பார்த்தது இல்லையே தோல்வியை. அவர் அவங்க அப்பா பான் வித் சில்வர் ஸ்பூனு, அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்துறாரு. முதல் படம் பெருசா போகல, 2வது படம் விஜயகாந்த் கூட்டு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க வச்சு அந்த படத்தை ஓட வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில வெற்றி. 18-19 வயசுல சினிமாக்குள்ள வந்து கேரியர் உச்சத்துக்கு போயிட்டாரு. அப்படி சரசரன்னு வாழ்க்கையில பெருசா தோல்வியை பார்க்கல, வறுமையை பார்க்கல, கொடுமையை பார்க்கல, கஷ்டம் தெரியாது. அப்ப அப்படி இருக்கிற ஆள் வந்து இப்ப வந்து முதலமைச்சர் ஆயிருவீங்க நீங்க அப்படின்னு மனசுல எவனோ ஆத்தி இறக்கியிருக்காங்க. அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அதனால வந்து கோயிலா போய் ஏதாவது கடவுளை என்னை காப்பாத்தி விட்டுருங்க. திருச்செந்தூர் முருகனோ ஷீரடி சாய்பாபாவோ நாளைக்கு நாகூர் தர்கால போய் அன்னதானம் போட போறாராம். அதுவும் யாராவது இந்த காப்பாத்து, ஏதாவது ஒரு கடவுள். இப்ப எல்லாம் நேர கடவுள்கிட்டே போய் கோரிக்கை வச்சு விட்டுருது. கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், மரியாதை என்னை செய்யமாக்கி விட்டுருங்க. முதல்ல மனுஷன் கட்டிக்கிட்டு இருந்தாப்புல, இப்ப கடவுள்கிட்ட போய் உட்காராப்புல, கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், என்னை செய்யமாக்கி விட்டுருங்க. எத்தாப்புல ஒரு கடல் இருக்கு தம்பி, உள்ள போய் இறங்கணும் முருகன் சொன்னாருன்னா முடிஞ்சது. ஆமா, அது என்ன செய்ய யாகம் நடத்திருக்காரு. அந்த யாகத்துக்கு பெரிய கதையெல்லாம் இருக்கு பின்னாடி. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காது. அந்த வேலுக்கு பின்னாடி யாகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த யாகம் யாருக்கு எதிராக பண்ணாங்கன்னு, அதாவது நம்ம பெரியார் வந்து வைக்க போராட்டத்துக்கு போறாரு. வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் போறப்ப அங்க இருக்கக்கூடிய திருவாங்கூர் மகாராஜா என்ன பண்றாருன்னா, பெரியாரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிறாரு. கிட்டத்தட்ட 6 மாத காலம் கடுமையான சிறையில் அடைக்கிறார். இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, அந்த மகாராஜாவும் பெரியாருடைய குடும்ப நண்பர்கள். அவரு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஈரோட்ல பெரியாருடைய வீட்டுல தங்குவாரு. அப்படிப்பட்டவர் இவர் போய் வைக்கத்துல இறங்கினோடனே இவர் வீட்டுக்கு கெஸ்டா தான் வந்திருக்காரு நினைச்சிருக்காங்க அவரை. ஆமா ஆமா, வெல்கம் பண்ண வாங்க வீட்டுக்கு ஒன்னு எடுத்து போராட்டம் பண்ண வந்திருக்கியான்னு உட்காந்துட்டாரு. உட்காந்து சொல்லி பத்திரிக்கா கேட்கறதுக்கு உள்ள போட்டாங்க பெரியார. உள்ள போட்டோடனே அங்க இருக்கிற நம்பூதியஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த சத்ருவை வந்து நம்ம யாகம் பண்ணி அழிச்சிடணும் இருக்காங்க. ராமசாமிக்கான ஒரு சத்ருவை போட்டு விட்டுருவோம் அப்படின்னாங்க. போட்டு யாகம்லாம் போட்டு வளர்த்துருக்காங்க. வளர்த்து என்ன பண்ண பிறகு அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் பெரியார் ஜெயில இருந்திருக்காரு, ஜெயிலுக்குள்ள சிறையில் இருந்திருக்காரு. ஒரு சத்தம், வேட்டு போடுற சத்தம், மூலம் அடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அங்க இருக்க போலீஸ்கார கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கேட்காப்ல. ராஜா இறந்து போயிட்டாருங்க. ராஜா இறந்து போயிட்டாருங்க, இன்னும் எனக்கு எதிராக யாகம் பண்ணாங்க, அவன் போயிட்டாங்க அப்படின்றான். விடுதலையும் கொடுத்தாங்க அவருக்கு. ஆமா, விடுதலையும் கொடுத்துறாங்க, ராஜாவே இறந்துட்டாரு. ஆமா, இதுதான் அந்த யாகத்தினுடைய பலன் பிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த யாகத்தை தான் போய் திருச்செந்தூர்ல பண்ணிருக்காப்ல. இந்த ஷீரடி அதெல்லாம் ஷீரடி வந்து ரொம்ப நாளா அவர் டிவோட்டியா இருக்காரு. அவங்க அம்மா இங்க குளத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஷீரடி சாய்பாபா கோயிலே கட்டியிருக்காங்க. அவர் அப்ப போறாரு. அது மாதிரி அது ஒரு நம்பிக்கை. இப்ப இதுல விஜய் தோற்றால், ஒருவேளை விஜய் தோற்றால் மறுபடியும் விஜய் தன்னோட குடும்பத்தோட இணைஞ்சிருவாரு, அந்த நடிகை விஜய் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு சொல்றாங்களா? அது உண்மையா? சங்கீதா தரப்பு யார் பிரார்த்தனை பண்ணாவா? சங்கீதா தரப்புல வந்து விஜய் தோற்றுட்டால் அந்த நடிகை விஜய் விட்டு போயிடுவாங்க, தோத்து போறோம்னு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படி ஒண்ணு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க மனசு இருக்கு, நமக்கு என்ன தெரியும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சர் நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் வந்து விஜய் ஆதரவாளர்கள் குழந்தைகள் எல்லாம் பாத்துக்குன்னு சொல்றான். விஜய் யாரு பாதுகாப்பா? இந்த விஜய் யாரு பாதுகாப்பா? உங்க அண்ணனை யாரு பாதுகாப்பா? உங்க தம்பி யாரு பாதுகாப்பா? அவரே வாழ்க்கையில முதல் முறையா தோல்வி சந்திச்சாரு, என்ன பண்ணுவாரு? வாழ்க்கையில் தோல்வி சந்திச்சது இல்லையே. அவங்க அப்பா அவரை பேக்கப் பண்ணி அவர் சினிமாவில் கூட்டு வந்து
உருவாக்கி ஒரு பிம்பத்துல உட்கார வச்சிட்டாரு. முதல் முறையா ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது பெரும் கனவை சுமந்துக்கிட்டு நிக்கிறாரு. முதலமைச்சர் ஆயே தீரும் அப்படிங்கிறாரு. ஜோசியக்காரெல்லாம் சொல்லிட்டானுங்க எல்லாரும். ஒரு ஜோசியக்காரெல்லாம் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. கடவுளே வந்தாலும் விஜய் முதலமைச்சரை தடுக்க முடியாதுட்டாப்ல. கடவுளுக்கு சவால் வர்றாப்ல. கடவுளே வந்தாலும் என் தலைவன் வந்து சிஎம்ஆர் மாத்த முடியாதுன்றாங்க. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இத பத்தி இதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. அது என்ன சொல்றாங்க? அவங்க வந்து 140 130 எடுத்து இண்டிபெண்டா வந்து விஜய் ஜெயிப்பாங்க. நல்லா இருக்கு. நான் கேக்குறது நல்லா இருக்கு. நான் நேத்து நேரடியில உட்கார்ந்தேன் ஒரு சேனல்ல. அப்ப இத கார்டு போட்டாங்க. அப்பதான் வந்துச்சு. என்ன கணக்குன்னு கேட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல எடுத்திருப்பாங்கன்ட்டு. இத வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து இன்ஸ்டாகிராம்ல எடுத்திருப்பாங்க. நல்ல வேளைக்கு இன்ஸ்டாகிராம்லயே ஓட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க. விஜய் தான் சிஎம். எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லயே ஓட்டு போடுங்க அப்படின்னு வச்சுங்க. விஜய் தான் வந்து 100% எடுத்துப்பாப்ல. அப்ப அது அந்த நிறுவனத்தின் மீதே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்டது வந்து 401 சீட் கொடுத்திருந்தார் பாஜக. 401 கொடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்காக வந்து லைவ்ல அவர் அழுதாரு. இப்பயுமே நேத்து லைவ்ல நடக்குது. வட இந்தியால ஒரு சேனல்ல லைவ்ல உட்காந்துருக்காரு அதோடைய ஃபவுண்டர். அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க 110 கொடுத்துருக்கீங்களா? இல்ல நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அது 70 தாங்க அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. அதனால அதுவே அவர்கிட்ட வந்து கிளாரிட்டி கிடையாது. அப்ப அந்த இதை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற வரைக்கும் அந்த நண்பா நண்பிகை ஒரு உற்சாகம் வச்சுக்கிறதுக்காக விட்டப்பட்ட கருத்து கணிப்பா தான் நான் பாக்குறேன். அதுல பெருசா வந்து இந்த மாதிரி என்ன எங்க எடுத்தாங்க, எந்த ஜோன்ல எடுத்தாங்க, எங்கெங்க சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே நமக்கு இல்ல. ஓப்பன் டொமைன்ல ஒரு அவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, நமக்கு தெரியாது. அப்ப அந்த கருத்து கணிப்பு 10 கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா 6 கருத்து கணிப்புல திமுக கூட்டணி வெற்றி பெறும் போடுறாங்க. ஒண்ணு வந்து ஜேவிசின்னு ஒன்று போடுறாங்க. அவரு அதிமுக போறாரு. அவர் யாருக்கிறது நமக்கு தெரியாதனால அவரை விட்டுருவோம். இப்ப இவரு வந்து பாக்குறப்ப அந்த நண்பா நண்பிகளை வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக டக்குன்னு ஒரு இறக்குறாங்க. பாத்தீங்கன்னா 150 ஜனநாயகம் ஜெயிச்சிட்டாரு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவரு ஜனநாயகம் ஆயிட்டாரு அப்படின்னு நேற்று பூரா அந்த கார்டை 6:40 6:50 அந்த கார்டு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நான் லைவ்ல உட்காந்துருக்கிறேன். போட்டோன்னு சொன்னேன் இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியாவில் தாங்க ட்ரெண்டிங்னு. இன்ஸ்டாகிராமில் பூரா போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு போடுவாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு. அதே மாதிரி ப்ரோக்ராம் முடிச்சு வந்து வெளியே வந்து பார்க்குறேன், பூரா ஃபயர் போட்டுருக்காங்க பூரா. அப்போ கள நிலவரம் என்னங்கிறத நான் பார்க்கணும். நம்ம நிறைய டிபேட்ஸ்க்கு போகிறோம், யூடியூப் இன்டர்வியூஸ் கொடுக்குறோம். சும்மா யாராவது வரதை வச்சு அடிச்சு விடக்கூடாது. இப்போ நம்ம தேர்தல் நேரத்தில் நிறையா பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளே ஒரு ஸ்டடி பண்ணுறோம். நம்மளே சில சாம்பிள்ஸ் எடுக்கிறோம், கருத்து கணிப்பு நடத்துகிறோம். இப்போ 75,000 பூத் இருக்கு தமிழ்நாட்டில். 75,000 பூத்துல பூத் ஏஜென்ட்னு ஒன்று உட்காந்துருப்பாங்க. இப்ப நீங்க இந்த ஏரியானா இந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் பூத் ஏஜென்ட் இருப்பாரு. ஆமா. அவருக்கு இந்த தெருவில் எத்தனை வீடு இருக்கு, பெரும்பாலும் சொந்தமா தான் கரெக்டா இருப்பான். ஆமா. அவனுக்கு தெரியும் இவன் திமுக போடுவான், இவன் தாவேகாக்கு போடுவான், இவன் பாஜகவுக்கு போடுவான், இவன் நாம் தமிழருக்கு போடுவான்னு அவருக்கு தெரியும். அப்ப 150 ஓட்டு இருக்குன்னா 150 ஓட்டு என்ட்ரியா இருக்குன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம ஆளு ஓட்டு 45 ஓட்டு விழுந்திருக்கு, அவனுக்கு 35 ஓட்டு விழுந்திருக்கு, 10 ஓட்டு இவனுக்கு விழுந்திருக்குன்னு கண்டுபிடிச்சார். இப்படி நம்ம பூத் லெவலில் உட்கார்ந்த ஆட்கள்கிட்ட நம்ம ரேண்டமா சவுத்து, நார்த்து, கொங்கு, வெஸ்ட்னு எல்லா இடத்துலையும் எடுத்தோம். எல்லா இடத்துலையும் நம்ம சாம்பிளை எடுத்த பிறகு அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க. அப்போ ஒரு பூத்தில் 30 ஓட்டு விழுந்திருக்கு, 900 இருக்கிற இடத்துல 30 ஓட்டு விழுந்திருக்கு, 800 இருக்கிற இடத்துல 50 ஓட்டு விழுந்திருக்கு தாவேக்காவுக்கு, 40 50 ஒரு இடத்துல 180 அவங்க ஒரு ரேண்டமா சொல்றாங்க. இது எல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு பூத்துக்கு 100 ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம் விழுந்திருக்கு. ஏறத்தாழ 75 லட்சம் ஓட்டு. சரி, 75 லட்சம் ஓட்டு. அது இல்லாம ஒரு 25 லட்சம் ஓட்டு நம்ம அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். ரவுண்ட் ஆக்குறதுக்கு 25 லட்சம் ஓட்டு, 1 2 இல்ல 25 லட்சம் எடுத்துக்கன்னா ஒரு சின்ன நாட்டோடைய பாப்புலேஷன் நம்ம 25 லட்சம் ஓட்டு கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா கூப்பிட்டு வந்து போட்டு நம்ம கணிக்க முடியாத ஓட்டு. சரி, ஒரு வயசானவர் இருப்பாரு, அவர் விஜய் ரசிகரா இருக்கலாம், சொல்லாம போட்டிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணு வந்து அப்பாவை கூட்டு வந்திருக்கலாம், இல்ல அந்த பொண்ணு சாப்பாடுல விஷம் வச்சிருமேன்ற பயத்துல போட்டிருக்கலாம். இது வந்து எவ்வளவு 25 லட்சம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 25 லட்சம் பேர் அப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. உங்க வாதத்துக்கு 1 கோடி ஓட்டு. 1 கோடி ஓட்டு அப்படிங்கிறது ஏறத்தாழ 20%. ஓகேவா? 20%. அப்ப விஜய் 20% வாங்குறாரு. அதிகபட்சமாக 20% வாங்குறாருங்கிறத நான் ஒத்துக்குறேன். ஓகேவா? மீதி இருக்கு இல்லையா, மீதி இருக்கக்கூடிய 80%. பதிவானதுல 100ல 20 கழிச்சுன்னா 80%. இந்த 80% யார் 45 வாங்குறா, யார் 35 வாங்குறாங்கிறதா மின்னு. இதுதான் மின்னு அப்படின்னு பாக்குறப்ப விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ரோலா தான் இருக்கிறார் படத்தை. இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ரோல், பிளாஷ்பேக்ல ஒரு கெஸ்ட் ரோலா வந்துட்டு போவார். ஹீரோ யாருங்கிறத அந்த 2 கேரக்டர் தான் முடிவு பண்ணுது.
இந்த இந்த படம் வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவனுங்க லாங்குவேஜ்ல சொல்ற வந்தா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். எப்பயுமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு கெஸ்ட் ரோல் வராரு விஜய். அந்த கெஸ்ட் ரோல் என்ன பண்றாருங்கிறது தான் கதை. அந்த கெஸ்ட் ரோல் யாரை ஓட்ட பிரிக்கிறாருங்கிறது தான் கதை, கிளைமேக்ஸ். அப்ப அந்த கெஸ்ட் ரோல் வந்து என்ன பண்ணிருக்கிறாருங்கிறது நமக்கு கெஸ் பண்ண முடியுது. என்ன பண்றாரு அப்படின்னா, அதிமுக ஏற்கனவே பலகீனமா இருக்கு. சரி. அதிமுகவுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு அங்க ஒரு வலிமையான ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் இல்ல. அம்மையார் சசிகலா உட்படவா? இல்ல அவங்க தான் இப்ப இல்லையே, களத்துல இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க லீட் எடுத்தா தான் அடுத்தடுத்து அவங்களுடைய தெரியும். இப்ப சொல்றேன் 16க்கு பிறகு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் கிடையாது. அதுக்கு சின்ன சாம்பிள் என்னன்னா, இப்ப ஜெயலலிதா வந்து ஆண்டிபட்டில நிற்பாங்க, பெரிய இது பொடிநாயக்கனூர்ல நிற்பாங்க, ஆர்கே நகரில் நிற்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் நிற்பாங்க. எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டையில் நிற்பாரு, பரங்கிமலையில் நிற்பாரு, ஆண்டிபட்டியில போய் நிற்பாரு. அப்ப அவங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கேயும் நிற்கக்கூடிய எல்லா பகுதியிலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஓட் பேங்க் உள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி நிற்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு சமூக முத்திரை விழுந்த ஒரு தலைவராக ஆயிட்டார், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப அது ஒரு மைனஸ். இப்ப இவரை பிடித்தவர், இந்த சமூகத்தை பிடித்தவர் அந்த சமூகத்துக்கு பிடிக்காதவர், அந்த சமூகத்தை பிடித்த இந்த சமூகத்துக்கு பிடிக்காதவர். அப்ப இவங்களுக்கு ஒரு சமூக முத்திரை வந்துருச்சு. அப்ப பலதரப்பட்ட ஓட்டுகள், பலதரப்பட்ட ஆட்கள் வந்து மொத்தமா விழ மாட்டாங்க. ரெண்டாவது, ஒரு கூட்டணியை இவர் எப்படி கட்டமைக்கிறாரு. 2019 உங்களுக்கு தோல்வி, 2021 தோல்வி, 2024 நீங்க வந்து எல்லாம் பாஜகவால் தோல்வி, உள்ளாட்சியிலும் தோல்வி, பாஜகவால் தோல்வி. அப்ப நீங்க தோல்வியை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஏன் நீங்க தூக்கி சுமக்குறீங்க? ஏன் இது இல்லாம ஒரு வலுவான கூட்டணி உங்களால் அமைக்க முடியல? அப்ப அந்த இடத்துல நீங்க ஃபெயிலியர் ஆறீங்க. கூட்டணியும் ஒரு காரணம், முக்கிய காரணம். பிஜேபி முக்கிய காரணம். திமுகவுக்கும் கூட்டணி காரணம், அதிமுகவுக்கும் கூட்டணி காரணம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்க தமிழ்நாட்டில் 1950 இருந்து 50 வருஷமா 47ல இருந்து கூட்டணி ஒரு முக்கியம். அண்ணாவே கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சாரு. முதல் தேர்தல்ல ராஜாஜியோட கூட்டணி. ஆச்சரியம். ராஜாஜி இவருடைய எதிர்ப்பு சித்தாந்தம் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டும் என் இரட்டை குழந்தைன்னாரு. ஏன் அன்னைக்கு தேர்தல் களம்ங்கிறது பலதரப்பட்ட வாக்குகள் வாங்கினா தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது கல யதார்த்தம். அண்ணாவுடைய ஃபார்முலா இல்லையா அது? ஆமா, நீங்க அப்படி ஒரு கூட்டணியை வந்து விஜய் அமைச்சிருந்தாருன்னா நீங்க 67 திரும்பி வந்திருக்கலாம். 20 வருஷம் டிராவல் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திலிருந்து வந்த அண்ணா தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாரு. கிட்டத்தட்ட ஏன்னா கூட்டணி எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. களத்துக்கு போறப்ப கூட்டணி வேணும், கூட்டணிக்கான பலம் வேணும். ஒரு 10 ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்கிறது. 1,11,011 ஓட்டு வாங்கியிருக்காரு. 1,11,011 12 ஓட்டு வாங்கின வின்னு. அப்ப நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அதை அண்ணா உணர்றாரு. அதனால ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறாரு. 62 வெற்றி வர்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்து தக்லீஃப் ராஜாஜி. ஆமா, இல்ல இன்னைக்கு வரைக்குமே அந்த கூட்டணிக்கான ஃபார்முலா இருக்கு. அப்ப விஜய் அந்த கூட்டணியை கட்டமைக்க தவறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து தோல்வி தரக்கூடிய ஒரு கூட்டணியோட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க இந்த தேர்தலில் 2024 நீங்க பாஜகவோட இனிமேல் கூட்டணியும் கிடையாதுங்க, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, திருப்பி என்கிட்ட கேட்காதீங்கன்றார். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றீங்க. தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உருவாக்குறீங்க. அப்ப அது எப்படி உங்களுக்கு வந்து தொடர்ந்து தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியோட இப்படி டிராவல் பண்றீங்க? எம்ஜிஆர் இருந்தா அந்த முடிவு எடுத்திருப்பாரா? ஜெயலலிதா இருந்தா அந்த முடிவு எடுத்திருப்பாங்களா? தோல்விகரமான கூட்டணியை தூக்கி சுமக்க போறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை கட்டமைக்கிறதுல மிஸ் ஆகுறாரு. ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக்கான தலைமை பதவிங்கிறது அங்க இல்லாம போகுது. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு மொத்தமா போயிருது, இளைஞர்கள் வாக்கு மொத்தமா போயிருது, பெண்கள் வாக்கு இல்ல. அப்படிங்கும்போது இதெல்லாம் பலகீனமாவே இருக்கு அதிமுக. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 85 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப தேமுதிக இருந்துச்சு, எஸ்டிபி இருந்துச்சு. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ஓட்டு, 65 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க. இப்ப நீங்க பாஜக பாமகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. பாமகவோட கூட்டணி வைக்கிறப்ப உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் கை கொடுக்கும், மற்ற மாவட்டங்கள்ல அது ரெண்டுல அதுவும் மகன் பாமக. வெளியே இருக்கு. அவர் அங்கேயும் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அப்பா பாமக சரி, பாஜகவாது உங்களுக்கு கெயின் கை கொடுக்குமான்னா பாஜக அண்ணாமலை அங்க கொங்குல கை வைக்கிறாரு. ஆமா, அண்ணாமலை உங்களுக்கு வலுவா இருக்கக்கூடிய கொங்குல அவர் அண்ணாமலை கை வைக்கிறாரு. வட மாவட்டங்கள்ல பெரிய ஒரு ராமதாஸ் கை வைக்கிறாரு. இத்தனை பலகீனத்துக்கு மத்தியில அவர் தேர்தலை சந்திக்கிறார். அப்ப ஆல்ரெடி 10 துறை தோல்வி அடைஞ்ச அதிமுக தொண்டர்கள் சோர்வாயிறாங்க. இது என்னையா எப்ப பார்த்தாலும் தோல்வி திருப்பி பாஜக அதே கூட்டணி
நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியலையா அப்படின்னு அவங்க தோல்வி எல்லாம் பழைய முஞ்சா இருக்கு அப்படின்னு ஒரு சோர்வு வராங்க இருக்கு களத்துல. களத்திற்கு. அது என்ன பண்றாருன்னா விஜய் அந்த அரசியலை கையில் எடுக்கிறார். திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அதிமுகவின் பேஸே. அதிமுக வேற எந்த கொள்கையும் கிடையாது. திமுக தான். திமுக எதிர்ப்பு, திமுக தீய சக்தி, தீய சக்தி கருணாநிதி. இதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கையே தான். இப்ப எடப்பாடி பழனிசாமியை விட அந்த சவுண்ட் அதிகமா இவர் விடுறாரு. சாட்டை எடுக்கிறாரு, தீய சக்திங்கிறாரு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போடுறாரு. பிராக்கெட்ல செங்கோட்டையன் போன பிறகு இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து அந்த அரசியலை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. ஆனா தீய சக்தின்ற வார்த்தையை செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் விஜய் தெரிஞ்சிருக்காது, அவர் தான் எழுதி கொடுத்திருப்பாரு போல. அப்ப அந்த அரசியலை பண்றப்ப என்னன்னா அதிமுக வந்து அதிமுக ஆதரவாளர்கள் திமுகவை விஜய் அதிமுகவை விட திமுக எதிர்ப்பு விஜய் பேசுறாருப்பா, நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்குப்பா, ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, சக்தி திமுக அதே சக்தி திமுக, ரைட், ஓகே, நல்லா இருக்கு, போடு அவனுக்கு ஓட்ட. இவர் நடிகர் தான், பரவாயில்ல போடு, அந்த எல்லா குவாலிட்டி இருக்கு, எல்லா குவாலிட்டி இருக்கு, போடு ஓட்டுன்னு பாதி பேர் அங்க போட்டு விட்டானுங்க. இப்ப விஜய் வந்து ஏன் 20% மேல போறாருன்னா இப்ப விஜய் ஏற ஏற அதிமுக இறங்கிட்டே போகும். நீங்க ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து 30% வாங்கன்னு வச்சுங்க, அதிமுக 15% வேணும். அதிமுக வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு இவங்க தாங்க மெயினா பிரிக்கிறாரு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.